முருகப்பெருமானுக்கு எத்தனையோ விதமான விரதங்கள் இருந்தாலும் மிகவும் சக்தி வாய்ந்த விரதம்னா அது கந்தசஷ்டி விரதம் தான். ஒவ்வொரு வருஷமும் ஐப்பசி மாத வளர்பிறை சஷ்டியை தான் மகா கந்த சஷ்டியா நாம கொண்டாடுறோம். இந்த வருஷம் மகா கந்த சஷ்டி அக்டோபர் 27 திங்கட்கிழமை அன்று வர இருக்கு. கந்த சஷ்டி விரதத்தை 48 நாட்கள் கடைபிடிக்கிறவங்க செப்டம்பர் 10ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 27ஆம் தேதி வரைக்கும், 21 நாட்கள் கடைபிடிக்கிறவங்க அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 27ஆம் தேதி வரைக்கும், 6 நாட்கள் கடைபிடிக்கிறவங்க அக்டோபர் 22ல இருந்து அக்டோபர் 27 வரைக்கும், ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்க போறீங்கன்னா அக்டோபர் 27ஆம் தேதி கந்த சஷ்டி அன்னைக்கு மட்டும் இருக்கலாம். சஷ்டி விரதம் இருக்கவங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒருவேளை உணவு உண்டு கூட விரதம் இருக்கலாம். விரதத்தை கடைபிடிக்கிறவங்க காலை மாலை இருவேளையும் குளிச்சுட்டு பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகனை வழிபட்டுடுவாங்க. அப்படி போக முடியாதவங்க வீட்லயே முருகன் படம் இல்ல சிலைக்கு உங்களால முடிந்த நைவேத்தியம் வைத்து மனதார முருகனை வழிபடுங்க. இந்த கந்த சஷ்டி விரதத்தை